செங்கல்பட்டு நகராட்சியில் அரசு மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. இந்த மருத்துவமனைக்கு செங்கல்பட்டு மாவட்டம் மட்டுமின்றி காஞ்சிபுரம், விழுப்புரம், திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமானோர் உள்நோயாளிகளாகவும் வெளிநோயாளிகளாகவும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இம்மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவு கட்டிடத்தில் 3 அடுக்கு மாடிகள் உள்ளன. இந்த கட்டிடத்திற்குள் நோயாளிகள் மற்றும் உறவினர்கள் பயன்படுத்துவதற்காக 3 மின்தூக்கிகள் அமைக்கப்பட்டுள்ளன. ஆனால் கடந்த சில மாதங்களாக ஒரு மின்தூக்கி மட்டுமே செயல்பட்டு வருகின்றன என நோயாளிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் தரைதளத்தில் இருந்து மேல்தளத்திற்கு செல்லும் நோயாளிகள் போதிய அளவு மின்தூக்கிகள் செயல்படாததால் நீண்ட நேரம் காத்து கிடந்து மின்தூக்கி பயன்படுத்தி செல்லக்கூடிய அவல நிலை உருவாகியுள்ளன. இதுகுறித்து மருத்துவமனை நிர்வாகம் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. எனவே மாவட்ட நிர்வாகம் இந்த விஷயத்தில் தலையிட்டு மருத்துவ நிர்வாகம் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பழுதான மின்தூக்கிகளை உடனடியாக சீரமைத்து பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்றும் நோயாளிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கேரள மாநிலம் வயநாடு பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக 300க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இந்நிலையில் வயநாடு மக்களுக்கு உதவும் விதமாக திருப்பூர் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான துணி, அரிசி, பருப்பசை, நாப்கின், மருத்துவ உபகரணங்கள் உள்ளிட்ட பொருட்கள் பொதுமக்களிடம் இருந்து சேகரிக்கப்பட்டு 2 வாகனங்கள் மூலம் கேரள மாநிலம் வயநாடு பகுதிக்கு செய்தித்துறை மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் சுவாமிநாதன், மாவட்ட ஆட்சித்தலைவர் கிறிஸ்துராஜ் ஆகியோர் மேற்பார்வையில் அனுப்பி வைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் திருப்பூர் தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ், மாநகராட்சி மேயர் தினேஷ்குமார், மாநகராட்சி ஆணையர் பவன்குமார், கிரியப்பாவனர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் உடனிருந்தனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள பேக்கரியில் காலாவதியான உணவுப் பொருள் மற்றும் குளிர்பானங்கள் விற்பனை செய்யப்படுவதாக உணவுத்துறை பொறுப்பலுவலர் சரவணகுமாருக்கு புகார் வந்துள்ளது. அதன் அடிப்படையில் உணவுத்துறை பொறுப்பலுவலர் சோதனை மேற்கொண்டார். சோதனையில் சுமார் 5 லிட்டர் மதிப்பிலான குளிர்பானம் மற்றும் குழந்தைகள் உண்ணக்கூடிய சிப்ஸ், கார உணவு பொருட்கள் பறிமுதல் செய்து அவற்றை அளித்தார். மேலும் கடை உரிமையாளருக்கு 3000 ரூபாய் அபராதம் விதித்தார். இதுபோன்று தொடர்ந்து ஈடுபட்டால் கடை நிரந்தரமாக சீல் வைக்கப்படும் என உணவுத்துறை பொறுப்பலுவலர் சரவணகுமார் எச்சரித்தார். ராமநாதபுரம் மாவட்டம் கீழமுடிமன்னார் கோட்டையைச் சேர்ந்தவர் பாலமுருகன். இவர் புளிச்சக்குளம் கிராமத்தில் உள்ள அரசு தொடக்கப் பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்து வந்தார். மேலும் இவர் கோவில் திருவிழாவில் கலை நிகழ்ச்சிகள் நடத்தும் கலைக்குழுவும் நடத்தி வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்று பள்ளி விடுமுறை என்பதால் ஆசிரியர் பாலமுருகன் தனது கலைக்குழு நண்பர்கள் செஸ்வாஸ்புரம் பகுதியைச் சேர்ந்த மணி, ஆலப்பட்டியைச் சேர்ந்த சின்னதுரை மற்றும் அடையாளம் தெரியாத ஒரு நபர் உள்ளிட்ட 4 பேர் காரில் சொந்த வேலையாக வெளியூர் சென்றுவிட்டு மீண்டும் ஊர் திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்போது அருப்புக்கோட்டை அருகே கல்லூரணியில் சாயல்குடி செல்லும் பிரதான சாலையில் கார் சென்று கொண்டிருந்த போது திடீரென கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர புளிய மரத்தின் மீது மோதி விபத்திற்குள்ளானது. இந்த கோர விபத்தில் காரில் பயணம் செய்த ஆசிரியர் பாலமுருகன் உள்ளிட்ட 4 பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற ரெட்டியப்பட்டி போலீசார் அருப்புக்கோட்டை தீயணைப்பு வீரர்கள் உதவியுடன் காரின் இடிபாடுகளில் சிக்கியிருந்த 4 பேரின் உடல்களை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அருப்புக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த விபத்து குறித்து வழக்குப்பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே நாதல்படுகை கிராமத்தில் கொள்ளிடம் ஆற்றில் திறந்துவிடப்பட்டுள்ள உபரிநீர் குடியிருப்பு பகுதிகளில் சூழ்ந்துள்ளதை சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் மெய்யநாதன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மெய்யநாதன், மேட்டூரில் இருந்து வெளியேற்றப்பட்டுள்ள உபரி நீரானது மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் ஆற்றில் 1,64,000 கனஅடி கடந்து செல்கிறது. இந்த பகுதியில் ஆற்றின் கரையோர பகுதியில் இருக்கின்ற முதலைமேட்டு திட்டு, நாதல்படுகை, வெள்ளமடல், அச்சால்புரம் போன்ற பகுதிகளில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். இந்த ஆய்வின் போது மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி, பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன், சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வம் மற்றும் அனைத்து துறை அதிகாரிகளும் உடன் இருந்தனர். மேட்டூரிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கின்ற உபரி நீரானது மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் பகுதியில் கிட்டத்தட்ட 1,64,000 கனஅடி கடந்து செல்கின்ற இந்த இடத்தில் நேரடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர், மாண்புமிகு பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன், மாண்புமிகு சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் அண்ணன் பன்னீர்செல்வம் உள்ளிட்ட மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து துறை அதிகாரிகளும் நேரடியாக ஆய்வுகளை மேற்கொண்டோம். அந்த அடிப்படையில் இந்த பகுதியில் இருக்கின்ற ஆற்றின் கரையோர பகுதியில் இருக்கின்ற முதலைமேடு திட்டு, நாதல்படுகை, வெள்ளமணல், ஆச்சால்புரம், திருமயிலாடி போன்ற பகுதிகளில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இங்கே இருக்கின்ற 1,400 குடும்பங்களை சேர்ந்த
5400 பேர் 7 முகாம்களில் தங்க வைக்கப்பட்டு இன்று காலை முதல் அவர்களுக்கு 3 வேளையும் உணவுகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த பகுதியில் பாதிக்கப்பட்ட விவசாய பகுதிகளும் விவசாய பாதிப்புகளையும் உரிய மாவட்ட நமது ஜேடி அக்ரி மூலமாக அதற்கான ஆய்வுப் பணிகளும் மேற்கொண்டிருக்கிறது. 2 வீதிகள் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதற்கான உரிய நிவாரணம் வழங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பொறுத்தவரைக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வருவாய் மற்றும் பேரிடர் துறை மூலமாக இங்கே இருக்கின்ற முதலீடு திட்டம் அதே போல இந்த நாதல் பகுதிக்கு ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மேட்டுப்பாளையம் சாலையில் உள்ள SRT கார்னர் பகுதியில் உள்ள பேக்கரி முன்பு மேட்டுப்பாளையத்தில் இருந்து சத்தியமங்கலம் நோக்கி சென்று கொண்டிருந்த ஜீப் ஒன்றின் மீது சத்தியமங்கலத்தில் இருந்து மேட்டுப்பாளையம் சாலையை நோக்கி இருசக்கர வாகனத்தில் பயணித்த 2 இளைஞர்கள் நேருக்கு நேர் மோதியுள்ளனர். இதில் இருவரும் தூக்கி வீசப்பட்டு ஒரு இளைஞர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்நிலையில் இவ்விபத்து தொடர்பான CCTV காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த சம்பவம் குறித்து சத்தியமங்கலம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கேரள மாநிலம் வயநாடு பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக 300க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இந்நிலையில் வயநாடு மக்களுக்கு உதவும் விதமாக கோவை மாவட்டம் பொள்ளாச்சி ஷாபி மஸ்ஜித் பள்ளிவாசல் சார்பில் பொதுமக்கள் பங்களிப்புடன் 15 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள அரிசி, பருப்பு உள்ளிட்ட மளிகைப் பொருட்கள் மற்றும் குழந்தைகளுக்கு தேவையான ஆடைகள், பெட்ஷீட், பால் பவுடர், பிஸ்கட் மற்றும் மருத்துவ உபகரணங்கள் உள்ளிட்ட பொருட்கள் 2 லாரிகள் மூலம் அனுப்பப்பட்டது. கேரள மாநிலம் வயநாடு என்ற பகுதியில் ஒரு 4 இடங்களில் இயற்கை சீற்றத்தின் காரணமாக மிகவும் பேரழிவு ஏற்பட்டிருக்கிறது. இந்த பேரழிவில் சுமார் 300க்கு மேற்பட்ட குடும்பங்கள் வீடு வாசல்கள் உயிர் இழப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. இந்த இழப்பை ஈடு செய்வதற்காக அவர்களுக்கு உதவும் நல்ல எண்ணத்தில் இந்த நிவாரணத்திலிருந்து மூலமாக அவர்கள் மீண்டும் அந்த பகுதியில் உயிர் வாழ்வதற்காக பொள்ளாச்சி அர்ரஹமத் சுன்னத் ஜமாத் சாவிப்பள்ளி முன்னின்று நிவாரண உதவிகளை சாதி மத பேதமின்றி எல்லா மக்களும் நிவாரணம் கொடுத்தார்கள். அதன் மூலமாக வாங்கப்பட்ட பொருட்கள் சுமார் 15 லட்சம் மதிப்புள்ள பொருட்கள், மளிகை சாமான்கள், துணிமணிகள், மருந்துகள் மற்றும் குழந்தைகளுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இன்று இரவு 2 லாரியில் ஏற்றப்பட்டு 15 லட்சம் மதிப்புள்ள பொருட்கள் இன்று வயநாடு செல்ல இருக்கிறது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் நகர் பகுதியில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட லாட்டரி விற்பனை நடைபெறுவதாக சங்கரன்கோவில் நகர் காவல் நிலைய போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பெயரில் காவல்துறையினர் நகரின் பல இடங்களில் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது சங்கரன்கோவில் அரசு மருத்துவமனை அருகே சந்தேகத்திற்கிடமாக நின்று கொண்டிருந்த லட்சுமிபுரம் தெருவைச் சேர்ந்த முத்துமாரியம்மன் என்பவரை பிடித்து விசாரித்தனர். விசாரணையில் அவர் முன்னுக்கு பின் முரடாக பேசியதால் போலீசார் அவரை சோதனை செய்தனர். சோதனையில் 50,000 ரூபாய் மதிப்புள்ள லாட்டரிகள் மறைத்து வைத்திருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து அவரிடம் இருந்த லாட்டரிகளை பறிமுதல் செய்து அவர் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். சென்னை ஆர்கே நகர் பகுதிக்குட்பட்ட கொருக்குப்பேட்டை பெரியார் நகர் 3வது தெருவை சேர்ந்தவர் சந்தோஷ். இவர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்நிலையில் வீட்டில் சுவாமி கும்பிடுவதற்காக அருகில் இருந்த வேப்ப மரத்தில் ஏறி வேப்பிலையை பறிக்க முயற்சித்த போது அருகில் இருந்த டிரான்ஸ்பார்மரில் தவறுதலாக கை வைத்துள்ளார். இதனால் மின்சாரம் தாக்கி கீழே விழுந்துள்ளார். இதனையடுத்து அருகில் இருந்தவர்கள் சந்தோஷை மீட்டு அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து ஆர்கே நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே உள்ள பெரிய காண்டியங்குப்பம் கிராமத்தை சேர்ந்தவர் பேரரசு. இவர் தனது ஊருக்கு செல்லும் வழியில் மது போதையில் சாலை ஓரம் இருசக்கர வாகனத்துடன் நின்று கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. அதே சமயம் புளியூர் கிராமத்தை சேர்ந்த வெங்கட் என்பவரும் மது போதையில் அதிவேகமாக இருசக்கர வாகனத்தில் வேகமாக வந்து கொண்டிருந்த போது சாலை ஓரத்தில் நின்று கொண்டிருந்த பேரரசு மற்றும் அவரது வாகனத்தின் மீது மோதியுள்ளார். இதில் இருவரும் தூக்கி வீசப்பட்டதில் இருவருக்கும் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து அருகில் இருந்தவர்கள் ஆம்புலன்ஸ் மற்றும் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். அதன் பெயரில் சம்பவ இடத்திற்கு வந்த விருதாச்சலம் போலீசார் இருவரையும் மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் விருதாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் ஒன்றியம் பெருங்குடி ஊராட்சியில் சிறப்பு கிராம சபை கூட்டம் ஊராட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது.
பெருங்குடி ஊராட்சி மன்ற தலைவர் பத்மா முருகேசன் தலைமையில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் கலைஞரின் கனவியில்ல திட்டத்தின் கீழ் பயனாளிகளிடம் இருந்து மனுக்கள் பெறப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஊராட்சி அலுவலர் சுஜிதா ராஜ்குமார் மற்றும் கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் புதுவையில் பேருந்து நிலையம் பின்புறம் உமையாள் நகரை சேர்ந்தவர் பிரபு ராக்கம்மாள் தம்பதியினரின் 4 வயது மகள் விஜயஸ்ரீ. இவர் தனது பாட்டியுடன் அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று அன்னதானம் சாப்பிட்டுவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் நிழலிற்காக மறுத்தடியில் அமர்ந்து கொண்டிருந்துள்ளனர். அப்போது அதே ஊரை சேர்ந்த கணேசன் தான் ஓட்டி பழகுவதற்காக காரை எடுத்து கிளம்பியுள்ளார். இந்நிலையில் கணேசனருக்கு சரியாக கார் ஓட்ட தெரியாததால் பிரேக்கை மிதிப்பதற்கு பதிலாக ஆக்சிலேட்டரை மிதித்துள்ளார். அப்போது அங்கு இருந்த சிறுமி மற்றும் பாட்டி மீது மோதியதில் சிறுமி தலை நசுங்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். மேலும் சிறுமியின் பாட்டி கால் உடைந்த நிலையில் காரைக்குடி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த சாக்கோட்டை காவல்துறையினர் சிறுமியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக காரைக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து கணேசனை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே உள்ள வேளாண்குளம் கிராமத்தில் பூலுடையார் ஐயனார் கோவில் ஆடிப்பெருக்கை கொண்டாடுவதற்காக பல பகுதிகளில் இருந்து வந்த ஏராளமான பக்தர்கள் நேர்த்திக்கடன் பந்தல் அமைத்து தங்கியுள்ளனர். தற்காலிகமாக பந்தல் அமைத்து அதில் சமையல் வேலைகள் நடைபெற்று வந்த நிலையில் பந்தலில் திடீரென தீப்பற்றி எரிய தொடங்கியுள்ளது. பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த சுரண்டை தீயணைப்புத் துறையினர் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போராடி தீயை அணைத்தனர். மேலும் இச்சம்பவம் குறித்து சேந்தமரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சங்கரங்கோயில் தாலுகா வெள்ளாளம் அருகில் உள்ள பூலுடையார் சாஸ்தா ஐயனார் கோயிலில் ஒரு 18 கிராம தேவர் சம்பந்தப்பட்ட கோயில் கொடை விழா நடந்துகிட்டு இருக்கு. இதில் நாங்கள் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் ஒரு 4 மணிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் ஒரு 5 மணி வரைக்கும் நாங்கள் கோயில் திருவிழா நடக்கும். இதில் இன்னைக்கு தீ விபத்து நடந்ததுனால ஒரு 1 கோடி ரூபாய்க்கு மேலே உள்ள பொருள் சேதம் அடைஞ்சிருச்சு. கிடாயி 10 டூ வீலரு, குடிசைகள், பாத்திரம் எல்லாமே எரிஞ்சு வச்சு, மைக் செட்டு எல்லாமே எரிஞ்சு வச்சு 1 கோடி ரூபாய்க்கு மேல எங்களுக்கு நஷ்டமாகி போச்சு. இது அரசு இதுக்கு தகுதியான ஆவண செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். செங்கல்பட்டு ரயில் நிலையம் நடைமேடையில் தமிழ்ச்செல்வன் என்கிற முதியவர் சுமார் 3 மாதங்களாக தங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ரயில்வே போலீசார் லத்தையால் முதியவரை தலையில் அடித்து ஒருமையில் பேசி எழுந்துப்போ என்று சரமாரியாக அடித்துள்ளார். இதில் முதியவருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து அருகில் இருந்தவர்கள் காவலரை சூழ்ந்து கேள்வி எழுப்பியதில் உடனடியாக அனைவரையும் தள்ளிவிட்டு காவலர் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார். இதனை அங்கிருந்த பயணி ஒருவர் பதிவு செய்து தனது சமூக வலைதளத்தில் பதிவு செய்துள்ளார். தற்போது அந்த காட்சி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. இந்நிலையில் முதியவரை தாக்கிய ரயில்வே போலீசார் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் போயம்பாளையம் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் பின்னலாடை நிறுவனத்தில் வடமாநில தொழிலாளர்கள் அதிகளவில் பணியாற்றி வருகின்றனர். அந்நிறுவனத்தில் கடந்த 1ஆம் தேதி இரவு ஜெயபிரகாஷ் மற்றும் நந்தன் தங்கள் செல்போன்களை சார்ஜர் போட்டுவிட்டு துவங்கியுள்ளனர். பின்னர் காலை எழுந்து பார்க்கும்போது 2 செல்போன்களும் திருடுபோனது தெரியவந்தது. இதனையடுத்து நிறுவனத்தில் இருந்த கண்காணிப்பு கேமராவை பார்த்தபோது செல்போன்களை சக தொழிலாளி அமித் திருடிச் சென்றுள்ளார். மேலும் இச்சம்பவம் தொடர்பாக அனுப்பர்பாளையம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மதுரை SS காலனி வடக்கு வாசல் பகுதியில் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதி 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள சமுதாய கூடம் மற்றும் மாமன்ற அலுவலகத்தை தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மதுரை மாநகராட்சி மேயர் இந்திராணி பொன்வசன், மத்திய மண்டல தலைவர் பாண்டிசெல்வி, மாமன்ற பொறுப்பினர் செல்வி செந்தில் மற்றும் மதுரை மாநகராட்சி அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஒன்றிய நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டை வஞ்சித்த பாசிச பாஜக அரசை கண்டித்து தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே கபிஸ்தலம் கிளை கழகங்களின் சார்பாக மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் திராவிட கழக துணை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் மதிவதனி கலந்து கொண்டு பாஜக அரசை கண்டித்து சிறப்புரையாற்றினார். இக்கூட்டத்தில் மாவட்ட ஒன்றிய பொறுப்பாளர்கள், சார்பணி பொறுப்பாளர்கள், ஒன்றிய குழு உறுப்பினர்கள், கழக பொறுப்பாளர்கள், தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அடுத்த சிவனார் தங்கல் கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் மடலூர்பேட்டையைச் சேர்ந்த செல்வம் என்பவர் பகுதி நேர ஓவிய ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் இவர் நடிகர் ராகவ லாரன்ஸின் சமூக சேவையை பாராட்டும் விதமாகவும் ஏழைகளின் இதயத்தில் இருக்கும் இதயக்கடி லாரன்ஸ் என்பதை குறிக்கும் விதமாகவும் மாதிரி இதயத்தாலேயே நடிகர் ராகவ லாரன்ஸ் படத்தை 5 நிமிடங்களில் பகுதி நேர ஓவிய ஆசிரியர் செல்வம் வரைந்தார். இந்த ஓவியத்தை பார்த்த பொதுமக்கள் ஓவிய ஆசிரியர் செல்வத்தை பாராட்டினர்.
திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் தேசிய அளவிலான நாய்கள் கண்காட்சி நேற்று தொடங்கியது. 2 நாட்கள் நடைபெறும் இந்த நாய்கள் கண்காட்சியில் பாம்பே, டெல்லி, கொல்கத்தா, பெங்களூர், சென்னை, ஹைதராபாத், கேரளா உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து கொண்டுவரப்பட்ட கெயின் கார்சோ, புல்டாக், ஃபெர்னிஸ் மவுண்டன் டாக் உள்ளிட்ட உலகளவில் பிரசித்தி பெற்ற 48 வகையான நாய்கள் இடம்பெற்றன. இந்த கண்காட்சியை கொடைக்கானல் மற்றும் வெளியூர்களைச் சேர்ந்த சுற்றுலாப் பயணிகள் மற்றும் பார்வையாளர்கள் கலந்து கொண்டு பார்வையிட்டனர்.